வணக்கம் நண்பர்களே. நினைத்த பெண்களை எப்படி வசியம் செய்கிறது? அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த மையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எப்பேற்பட்டவங்களாமே ஒரு நொடியில் வசியம் பண்ணலாம். ஏன்னா வசியம் மூலிகை எத்தனையோ மூலிகை இருக்குது. எத்தனையோ மூலிகை இருந்தாலும் இந்த மூலிகை தான் நம்பர் 1 மூலிகை. ஏன்னா இது தான் நாங்கள் காலங்காலமாக பயன்படுத்துகிறோம். இது நாள் வரைக்கும் நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா ஆவரஞ்செடி அதில் இருக்கிற புல்லுரி ஞாயிற்றுக்கிழமை அன்று காப்பு கட்டி சாப்பிடுறது செய்து எடுத்து அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்கி அதன் கூட புனுகு, ஜவ்வாது, கோராசனை, பச்சைக்கப்புறம் இது அனைத்தும் சேர்த்து நல்லா மை போல் அரைத்து ஒரு டப்பியில் அந்த மையை வலித்து வச்சுக்கோங்க. பிறகு தலை வாழையில விரித்து அந்த மையை அதன் மீது வைத்து பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சகல படையிலும் வைத்து மோகினி மந்திரத்தை 1008 உருவீதம் ஜெபிங்க. 11 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றணும். பிறகு அந்த மைக்கு உயிர் வரும். இந்த மையை நீங்கள் யாராவது மீது தடவினா சரி, உடனே உங்களுக்கு அடிமையாயிருவாங்க. ஆனால் தவறான நோக்கத்துக்கு யாரும் செய்யாதீங்க. கணவன் மனைவிக்கு செய்யுங்க, காதலன் காதலிக்கு செய்யுங்க. நிறைய பெண்களை கெடுக்கணும், அவங்கள நம்ம அடையணும் அப்படின்னு யாரும் தவறான நோக்கம் செய்யாதீங்க. அப்படி செய்தால் அந்த பாவம் பூரா உங்களுக்கே சேரும். நீங்கள் மாந்திரீகம் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மையை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து வேலையும் செய்யலாம். வசி சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்துக்கு இந்த மை தடவி அதனுள்ள அந்த பொண்ணுதாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, முடி, அழுக்கு துணி, ஏதோ ஒரு பொருள் அதனுள்ள வைத்து சுருட்டி ஒரு தாயத்தில் போட்டு அடைச்சி அந்த மோகினி மந்திரத்தை ஒரு 1008 ஜபித்து கொடுத்தால் அவங்க எங்கே இருந்தாலும் சரி உடனே அவங்கள தேடி வந்துடுவாங்க. இது 100% வெற்றியாகும். ஆனால் யாரும் தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தாதீங்க, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நல்ல காரியத்துக்கு கேளுங்க, தவறான காரியத்துக்கு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் தவறாக ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அந்த பொண்ணு விஷயம் ஒன்று, இந்த பொண்ணு விஷயம் ஒன்று அப்படி சொல்லிட்டுக்கிறாங்க. இது மாதிரி யாரும் கேட்காதீங்க. கணவன் மனைவி கேளுங்க, காதல் காலை கேளுங்க, தவறான நோக்கத்தை யாரும் கேட்காதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றிங்க.